habits that damages your brain. Here are 8 bad habits that damages your brain. Eight bad habits that damages your brain. Let's begin. செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோவை சாங்கோட ஆரம்பிக்கிற ஒரே யூடியூபர் அண்ணன் மட்டும்தான். அதனால இந்த மாதிரி கிரியேட்டிவ் கான்டென்ட்டை கன்சியூம் பண்றதுக்கு சப்ஸ்கிரைப் டு த சேனல். லெட்ஸ் பிகின் வித் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனஸ்டா ஒத்துப்போம், உன்னோட லைஃப் வந்து இப்போ ரொம்ப கேவலமா கன்றாவியா ரொம்ப ஒரு வஸ்டான கண்டிஷன்ல இருக்கு. ஓகே, யூ ஆர் மிசரபிள். இப்போ இந்த மாதிரி இருக்கிற உன் லைஃபை கம்ப்ளீட்லி மாற்றி எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு போறது அப்படின்ற ஒரு தேடல்ல தான் வந்து நீ வந்து இப்போ இந்த வீடியோவை நீ கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருக்க. ஓகேவா? இப்போ என்னென்ன ஹேபிட்ஸ் உன் லைஃப்ல நீ பண்ற அப்படின்றத நீ ரியலைஸே பண்ண மாட்டேன். பட் இந்த ஹேபிட்ஸ் நீ கண்டிப்பா பண்ணிட்டு இருக்க. அதனால தான் உன் லைஃப் ரொம்ப கேவலமா இருக்கு. இப்போ நீ நெக்ஸ்ட் லெவல் போறதுக்கு நீ எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த 8 பேட் ஹேபிட்ஸ் நான் சொல்ல போற இந்த 8 பேட் ஹேபிட்ஸ் இருக்குல்ல, அதை இங்க ஒரு பயங்கரமான லிஸ்ட் போட்டு வச்சிருக்கேன். அதை நீ அப்படியே உன் லைஃப்ல இருந்து எலிமினேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், உன் லைஃப் வந்து கேரண்டீட் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்படியே நான் சொல்றதை பிளைண்டா ஃபாலோ பண்ணனா உனக்கு ரிசல்ட்ஸ் வரும், கேரண்டீட். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்றேன் பாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது வந்து ஒரு தமிழ்நாட்டில் எல்லாரும் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வாட்சிங் அடல்ட் ஃபிலிம்ஸ். ப்ரோ, நீ வந்து உட்காந்து அடல்ட் ஃபிலிம்ஸ் பார்த்துட்டு உன் டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு, டைமை வேஸ்ட் பண்ணுறது கூட இல்லை, உனக்கு நீ அடல்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கறதும் அண்ட் அதுக்கப்புறம் நீ பண்ணுற விஷயங்கள் என்ன பண்ணுறோன்னு நமக்கு எக்ஸாக்ட்லி தெரியும். அந்த விஷயங்கள் நீ பண்ணிட்டு இருக்கும்போது நீ எப்படி வாழ்க்கையில் ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஹியூமன் பீயிங்கா இல்லை ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனா இந்த சொசைட்டியில் வந்து நீ ஒரு வேல்யூபிள் மெம்பர் ஆஃப் த சொசைட்டியா நீ எப்படி வாழ போற? இந்த மாதிரி ஹேபிட்ஸ் நீ பண்ணிட்டு இருக்கும்போது யோசிச்சு பாரு. சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் இந்த மாதிரி பண்ணுவாங்களா? நோ. தென் குவிட் இட். எதுக்கு உட்காந்து இது என்ன தெரியுமா மேட்ரு? அந்த அந்த ஏர்ஜ் உனக்கு வரும்போது உனக்கு புரியாது. எஸ்பெஷலி நீ ஒரு 17 year old இருக்கு, நீ ஒரு டீனேஜரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அஃப்கோர்ஸ் அப்போதான் உன்னோட பீக் ஹார்மோனல் பேலன்சஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு உன்னோட பாடிக்குள்ள. ஓகே, அந்த ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஆப்வியஸ்லி உனக்கு வந்து அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் அண்ட் அந்த மாதிரி ஏர்ஜஸ்லாம் வந்து அடிக்கடி வரும். அது நீ எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ற அப்படின்றது தான் வந்து உன்னோட செல்ஃப் டிசிப்ளின் உள்ள வருது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பேட் ஹேபிட்டை உன் லைஃப்ல இருந்து நீ எலிமினேட் பண்ணிட்ட அப்படின்னா உன் லைஃப் கண்டிப்பா 100% பெட்டர் ஆக போகுது. யோசிச்சு பாரு, எப்பயுமே நீ வந்து அந்த ஏர்ஜ் வந்து நீ போய் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, எப்படி ஃபீல் பண்ணி முடிச்சது என்னைக்காவது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் வாவ் திஸ் ஃபீல்ஸ் அமேசிங் அப்படின்னு என்னைக்காவது நம்ம ரியாக்ட் பண்ணிருக்கோமா? இல்லை. பண்ணி முடிச்சது எதுடா இப்போ இது தேவலாம் இப்போ லைக் I feel like shit, I feel ashamed அப்படின்னு தானே எப்பயுமே தோணும். எப்பயுமே வந்து வாட் ஃபீலிங் அப்படின்னு தோணும். எப்பயுமே வந்து ஒரு டிஸ்கஸ்டிங் ஃபீலிங் வரும் நமக்கு. சே, இவ்வளோ கேவலமா பண்ணியிருக்கோம் சே அப்படின்ட்டு. அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் உனக்கு கொடுக்கும்போது why are you doing it? Just get rid of it. Again, இதுக்கு முன்னாடி போட்ட ஃபோக்கஸ் வீடியோ ஒன்று இருக்கும். ஓகே, how to focus like how to focusனு ஒரு வீடியோ இருக்கும் என் சேனல். ஓகே, ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி போட்டிருப்பேன் நினைக்கிறேன். அந்த வீடியோவில் இதை பற்றி நான் இந்த அடல்ட் ஃபிலிம் பிளாக்கர் எப்படி வந்து உன்னோட குரோமில் இன்ஸ்டால் பண்ணும் அப்படின்ட்டு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ எக்ஸாக்ட்லி இப்போ அந்த ஸ்டெப்ஸை நீ ஃபாலோ பண்ண அப்படின்னா இட்ஸ் அன் அடல்ட் ஃபிலிம் பிளாக்கர். நீ அந்த வெப்சைட்டை நீ என்டர் பண்ணி ட்ரை பண்ணும்போது அது பிளாக் பண்ணிடும், ஒன்று உள்ளே போகவே விடாது. ஸோ அது நீ பட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பண்ணிட்டு நான் போயிடுவேன் ப்ரோ அப்படின்னு அந்த அளவுக்கு நீ ஒரு பைத்தியமாக இருந்துன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. உனக்கு வந்து நான் சில ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டிப்ஸ் தான் உனக்கு கொடுக்க முடியும். நீ ப்ரோ இதில் ப்ரோ அதெல்லாம் நான் வந்து எலிமினேட் பண்ணிட்டு நான் உள்ளே போயிடுவேன் ப்ரோ, எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் இல்லை ப்ரோ அப்படின்னு சொன்னா நீ யூஆர் நாட் கோன் பிகம் சக்ஸஸ்ஃபுல். ஸோ சிம்பிள் அஸ் தட். ஓரளவு ஒரு மேன்னா ஓரளவுக்கு செல்ஃப் டிசிப்ளின் இருக்கணும். எஸ் ப்ரோ பேட் ஹேபிட்ஸை குவிட் பண்ணுறதுக்கு நான் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா அஃப்கோர்ஸ் யூ ஹெல்ப்லெஸ். உன்னை நான் ஹெல்ப் பண்ண முடியாது. யூ ஆர் கோயிங் டு பி அ ஃபெயிலியர். சிம்பிளாக சொல்லிட்டேன். அண்ட் அகைன் இன்னொரு விஷயம் நான் ஐடென்டிஃபை பண்ணது என்ன அப்படின்னா, இந்த ஏர்ஜஸ் எல்லாமே வந்து தனியாக ரூம்குள்ளே இருக்கும் போது தான் வந்து இந்த பிரெயின் கிரிமினலாக யோசிச்சு வேற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கும். ஓகே, இது எலிமினேட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிளான ட்ரிக் என்னன்னா, நீ ஒர்க் பண்ணும்போது ஜஸ்ட் கோ சிட் அவுட் சைட். போய் உன் டைனிங் டேபிளில் உட்காந்துட்டு உன் பேரண்ட்ஸ் அங்கே குக் பண்ணிட்டு இருப்பாங்க, உன் வீட்டில எல்லாம் உன்னோட ஹாப்பனிங்காக இருக்கும். ஜஸ்ட் போய் அங்கே உட்காந்து நீ ஒர்க் பண்ணு. ஏன்னா நீ பப்ளிக்ல இருக்கும்போது உனக்கு அந்த தாட்ஸ் வராது.
அப்போ நீ யோசிச்சு பாரு, நீ பப்ளிக் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உன்னோட இதில் நீ ஸ்கூலோ காலேஜில் சுற்றிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ, அப்போ உனக்கு அந்த தாட் வருமா என்ன? வராது. ஏன்னா நீ சோஷியல் செட்டிங்கில் இருக்க, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் உன்னோட பியர்ஸ் கூட வந்து நீ கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்க, நீ யூனோ யூ லிவிங் லைஃப். வெளியே போகிற, நீ ஊர் சுற்றிட்டு இருக்க, யூனோ இட் ஜஸ்ட் உன்னோட லைஃப் ஃப்ரெண்ட்ஸ் கூட நீ வெளியே இருக்கிறேன்னு வச்சுக்கோயேன். அப்போ உனக்கு இந்த தாட்ஸ் எதுவுமே வராது. எப்போ வரும்? கிரிமினலாக வீட்டில் இருக்கும்போது, இந்த தனியாக இருக்கும்போது, ரூம்குள்ளே உட்காந்துட்டு இருக்கும்போது தான் இந்த கேவலமான தாட்ஸ்லாம் உனக்கு வருது. ஸோ pretty much go sit down in public. ஒரு டைனிங் டேபிள் உட்காந்து, இல்லாட்டி ஒரு ஹால் லிவிங் ரூமில் உட்காந்துட்டு ஜஸ்ட் ஒர்க் பண்ணு. உன்னோட அசைன்மெண்ட்ஸ் பண்ணுறியோ, இல்லை காலேஜ் ரெக்கார்ட் புக் எழுதியோ, என்ன லைக் காலேஜ் கிட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னு தெரில, அது என்ன பண்ணாலும் போய் உட்காந்து பப்ளிக்கில் பண்ணு. இல்லாட்டி நீ ஒரு ஒர்க்கிங் அடல்ட்டாக இருக்கு, நீ ஒர்க்கிங் அடல்ட்டாக அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு வச்சுக்கோயேன், you're in a very bad place. ஸோ நீ ஒர்க்கிங் அடல்ட்டாக இருக்க அப்படின்னா வெளியே போய் காஃபி ஷாப்ஸில் உட்காந்து ஒர்க் பண்ணு. லேப்டாப் எடுத்துகிட்டு போ, வெளியே உட்காந்துட்டு அங்கே ஒர்க் பண்ணு. ஏன்னா அந்த அர்ஜஸ் வராது. புட் யுவர் செல்ஃப் இன் பப்ளிக் அண்ட் இன்ஸ்டால் blockers and stuff so that you're not doing it. இப்போ நான் இருக்கு இங்கிலீஷில் பேசிட்டு இருக்கேன். ஓகே, அந்த மாதிரி தடைகளை வந்து போட்டுக்கோ உன்னோட வழியில், so that you're not doing the bad habits. ஸோ அதுதான் ஹேபிட் நம்பர் 1. அடல்ட் ஃபிலிம் பார்க்கறத கம்ப்ளீட் நீ கட் பண்ணிட்டு அப்படின்னா உன்னோட லைஃப் இன்ஸ்டன்ட்லி பெட்டர் ஆக போகுது. ஓகே, ஸோ பாயிண்ட் நம்பர் 2க்கு போவோம். பட் போகிறதுக்கு முன்னாடி ப்ரோ, இந்த மாதிரி ரா அண்ட் அன்ஃபில்டர்ட் ஆனஸ்ட் அட்வைஸ் வந்து யூடியூப்ல எவனுமே கொடுக்க போகிறதில்ல உனக்கு. ஓகே, எல்லாருமே வந்து இந்த சாஃப்டாக இந்த 8 ஹேபிட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க, உங்களோட லைஃப் பெட்டர் இருக்கும், காலையிலே சீக்கிரமா ஏஞ்சி படிங்க அப்படின்ட்டு இந்த ஜெனரிக் ஃபேஸ்லெஸ் சேனல்ஸ்லாம் சுற்றிட்டு இருப்பானுங்களே. உங்க லைக் பேசிக் அட்வைஸ் இருக்கும். லைக் ஒரு இன்டெலிஜென்ட்டாக எதுவும் பேச மாட்டானுங்க. இருக்கிறத அப்படி சாட் ஜிபிடி போட்டு வேக் அப் ஏர்லி, ப்ரஷ் யுவர் டீத் அப்படின்ட்டு லைக் மொக்க அட்வைஸ் கொடுப்பானுங்க. அந்த மாதிரி சேனல்ஸ்க்கு மத்தியில் இந்த மாதிரி ஒரு பயங்கரமான லைஃப் இம்பாக்டிங் சேனல் உனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி வேல்யூபிள் வீடியோஸ் இருக்கு, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் வீடியோஸ் இருக்கு சேனலுக்குள்ள. போய் வீடியோ பார்த்துட்டு அவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து @PradeepRajVincent, லிட்டரலி என்னோட பேர். கீழே டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதையும் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் நீங்கள் கன்சியூம் பண்ணுற ஆள் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் நீங்கள் நிறைய பார்க்கலாம். கூல். நெக்ஸ்ட் பாயிண்ட், செகண்ட் பேட் ஹேபிட் வந்து பீயிங் ப்ரோக் ஆர் பீயிங் புவர். இது வந்து ஒரு பேட் ஹேபிட் கிடையாது, இது வந்து ஒரு பேட் எக்ஸிஸ்டன்ஸ். நீ புவராக இருக்கும்போது உன் பிரெயின் வந்து ப்ரோக் மைண்ட் செட்டில் தான் யோசிக்கும். நீ நெக்ஸ்ட் லெவல் திங்ஸ் உன்னால யோசிக்க முடியாது. ஏன்னா உன் பிரெயின் அந்த லெவலுக்கு ஓப்பன் ஆகலை. ஏன்னா சாப்பிட்றதுக்கே எங்கள் வழி இல்லை. நீ எப்படி வந்து லைஃப்ல டெவலப் பண்ணலான்னு யோசிக்க பாரு. சிம்பிள் கான்செப்ட் தான். எனக்கு உன் பேங்க் அக்கௌண்ட்ல வந்து உன்னோட லிவிங் எக்ஸ்பென்சஸ்க்கு தேவைப்படுறதை விட அதிகமாக அமௌண்ட் இருக்கோ, சர்ப்ளஸ் அமௌண்ட் இருக்கோ, அன்னைக்கு தான் வந்து நீ வந்து பெருசாக யோசிக்க ஆரம்பிப்ப. அது எனக்கு பர்சனலி நடந்தது. நான் இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு என்னோட காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக, நான் ஒரு ப்ரோக் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்டாக சுற்றிட்டு இருக்கும்போது அப்போ இருக்கிற ஒரே இது வந்து ஓகே எப்படி ரெண்ட் கட்ட போகிறோம், எப்படி கிராசரிஸ், அவ்வளோதான். எக்ஸிஸ்டன்ஸ்க்கு என்ன தேவை, அதுக்கு நம்ம எப்படி ஏர்ன் பண்ண போகிறோம், அவ்வளோதான் இருந்துச்சு திங்கிங். இந்த பெருசாக யோசிக்கிறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், நெக்ஸ்ட் லெவல் போகலாம், யூனோ பயங்கரமாக லைக் பெருசாக அச்சீவ் பண்ணலாம், இந்த மாதிரி ஐடியாஸ் அண்ட் கான்செப்ட்ஸ்லாம் அப்போ எக்ஸிஸ்டே ஆகலை. ஏன்னா என்னோட லெவல் ஆஃப் திங்கிங்கே வந்து அங்கே தான் இருந்துச்சு. வாய்? ஏன்னா பேங்க் அக்கௌண்ட்ல காசு இல்லை. சிம்பிள். அவனுக்கு ஒரு பயங்கரமான கதை சொல்கிறேன். எவ்வளோ நான் ஒரு பெரிய பைத்தியக்காரனாக இருந்தேன்னா, என் பேங்க் அக்கௌண்ட்ல எக்ஸாக்ட்லி வந்து $1,600 என்னமோ இருந்துச்சு, ஆஸ்திரேலியன் டாலர்ஸ். ஓகே, $1,600. அண்ட் அதில் வந்து ரெண்ட்டுக்கு வந்து $800 என்னமோ வச்சிருந்தேன், ஒரு சேஃப்டி நெட்டுக்கு. ஓகே, $800 இருந்தால் நம்ம ஒரு ரெண்ட் நெக்ஸ்ட் ஒரு 1 to 2 months ரெண்ட் கட்டிடலாம் அப்படின்ற மாதிரி வச்சிருந்தேன். மீதி $800 இருந்துச்சு. லிட்டரலி இப்போ இந்த ஆப்பிள் வாட்ச் வாங்கிட்டு இருந்தேன் நான். இந்த ஆப்பிள் வாட்ச் இருக்கிறதே இத்தோண்டு அமௌண்ட் தான் என்கிட்ட. ஓகே ஓகே, ரெண்ட்டுக்கு காசு இருக்கு, அடுத்த வாரம் கிராசரிஸ் வாங்கிடலாம், கூல். நான் போய் வாட்ச் வாங்க போறேன்ட்டு 2019 இந்த வாட்ச் வாங்கல. லிட்டரலி காசே இல்லை, இருக்கிற பாதி காசு தூக்கிட்டு போய் $800 கொடுத்து இந்த ஆப்பிள் வாட்ச் வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோ பைத்தியமா அந்த லைக் ஒரு சேவ் பண்ணோம், ஃபியூச்சருக்கு நம்ம அதை வச்சுட்டு நமக்கு ஒரு சேஃப் பொசிஷன்ல இருக்கணும், அந்த மாதிரி திங்கிங்லாம் எதுவுமே இல்லை. பைத்தியக்கார டிசிஷன்ஸ். பட் இது 2019 வாங்கினேன்னா, அதுக்கப்புறம் 2021 என் லைஃப் எங்கேயோ போயிடுச்சா, ஸ்டார்ட் மேக்கிங் லாட் ஆஃப் மணி. அதுக்கப்புறம் ஈஸிலி என்னால் வந்து அப்கிரேட் பண்ணிருக்க முடியும். ஆப்பிள் வாட்ச் அண்ட் ஐஃபோன் புதுசாக வாங்கிருக்க முடியும். ஆனால் நான் வாங்கவே இல்லை. இன்னும் லைக் 6 வருஷம் பழசாயிடுச்சு, இன்னும் இதே வாட்ச் வச்சுட்டு தான் சுற்றிட்டு இருக்கேன். ஏன்னா இப்போ ஈஸியாக என்னால் போய் ஒரு செகண்ட்ல என்னால் போய் ஒரு ஆப்பிள் வாட்ச் வாங்க முடியும். ஆனால் நான் வாங்கல. வை? பிகாஸ் ஐ டோன்ட் நீட் இட். இதுவே இட்ஸ் டூயிங் தி ஜாப். லைக் நான் பண்ணும், ஃபிட்னஸ் ட்ராக் பண்ணுறது, டைம் காட்டுறது எல்லாமே இதுவே பண்ணுது. ஸோ வை டூ ஐ நீட் அ நியூ வாட்ச் அப்படின்ற மாதிரி என்னோட லாஜிக்கல் அடல்ட் பிரெயின் வந்து இப்போ ஒர்க் ஆகிட்டு இருக்கு. பட் உங்களை மாதிரி லூசு பசங்க வந்து இன்னும் அந்த சின்ன லோ லெவல் திங்கிங்ல தான் இருப்பீங்க. உங்களோட பிரெயின் ஓப்பன் ஆகுது. ஸோ
பீயிங் broke இஸ் a bad habit. அது ஸோ ப்ரோ இது உனக்கு ஒரு லெசனாக இருக்கணும். எப்படி நம்ம ஓகே கேவலமாக இருக்கும், எப்படி நம்ம டெவலப் பண்ண போகிறோம். அப்போ போய் உட்காந்து ரிசர்ச் பண்ண how to become successful, how to become rich, how to start a business, how to make sales, how to get clients, இந்த மாதிரி ரிசர்ச். ஓகே how to pay how to land a high paying job, how to get internships, how to get a computer science degree, whatever it is, like just research and learn. ஏன்னா நார்மீஸை யோசிச்சு பாருங்க. நார்மீஸ் not normal people. ஓகே நார்மீஸை யோசிச்சு பாருங்க. அவனுங்க எதாவது பண்ணானுங்களா? இல்லை. அவனுக்கு பண்றது எல்லாமே வந்து லைக் தேவையில்லாத, அவங்களுக்கு பிடிக்காத மக்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு பிடிக்காத விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கானுங்க. பட் நீ அதே நேரத்தில் உட்காந்து லாக் இன் பண்ணுன்னு வச்சுக்கோ. உன்னோட லைக் ஜஸ்ட் நீ உன்னோட பேங்க் அக்கௌண்ட் நிறைய காசு இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்கலி ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும். ஒரு ரூம்குள்ள நீ என்ட்ரு ஆகிற அங்கே நீ தான் ஆல்ஃபா அப்படின்னு உனக்கு ஒரு கெத்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. யூ ஆர் கோயிங் டு பி கான்ஃபிடென்ட் ஆட்டோமேட்டிக்கலி. ஏன்னா நீ அதுக்கான ஒர்க் நீ ஆல்ரெடி பண்ணிருக்க. ஓகே பட் நீ ப்ரோக்கா இருந்தேன்னு வச்சுக்கோ, உனக்கு அந்த லோ கான்ஃபிடன்ஸ்ல இருப்ப. ஏன்னா உங்க எக்ஸிஸ்டன்ஸுக்கே உனக்கு காசு இல்லை, அடுத்த வாரம் வாடகை கட்டுறதுக்கு காசு. என்ன மாதிரி ஒரு ரீட்டார்டா இருக்காது. ஓகே ஜஸ்ட் மேக் குட் டிசிஷன்ஸ், மேக் ஃபினான்ஷியலி மேக் குட் டிசிஷன்ஸ் ப்ரோ. ஜஸ்ட் உன்னோட லைஃப்ல நீ ஒரு பாயிண்ட்ல உட்காந்துட்டு இருக்கல. இப்போ உன் லைஃப்ல அந்த பாயிண்ட்ல ஏன் இருக்க? இது வரைக்கும் நீ லைஃப்ல எடுத்த டிசிஷன்ஸ் தான் உன அந்த பாயிண்ட்ல போட்டிருக்கு. இப்போ நான் ஆஸ்திரேலியால இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்னா நான் வந்து யோசிச்சேன், ஓகே 2018 வந்து ஓகே நான் வந்து என் லைஃப்பை மாற்றி ஆகணும், இந்தியாவில இருந்தால் செட் ஆகாது, நம்ம கம்ஃபர்ட் ஜோன் விட்டு வெளியே போகணும். நான் யோசிச்சு என்னோட சப்சிக்வெண்ட் டிசிஷன்ஸ் தான் வந்து என்ன இந்த இடத்துல இந்த 2022 வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பத்தி பேசலாம் அப்படின்னு டிசிஷன் எடுத்தேன். மியூசிக்கை கம்ப்ளீட்லி விட்டுறலாம் அப்படின்ட்டு ஒரு டிசிஷன் எடுத்தேன். அதனால தான் வந்து இந்த பாயிண்ட்ல இன்னைக்கு உட்காந்துட்டு நான் இன்னைக்கு ஒரு கிரியேட்டரா வந்து நான் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கேன். கூல். ஸோ அந்த மாதிரி உன் டிசிஷன்ஸ் தான் அந்த பாயிண்ட்ல போட்டுருக்கு. ஸோ நீ ப்ரோக் எக்ஸிஸ்டன்ஸ்லேருந்து ரிச் ஆகணும் அப்படின்னா நீ தான் டிசைட் பண்ணணும், யாரும் உன் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ண போதில்லை. ஸோ ஸ்டாப் பீயிங் ப்ரோக். தட்ஸ் செகண்ட் பேட் ஹேபிட். நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு போவோம். ஆல்ரைட் மை காய், மூணாவது பாயிண்ட் வந்து சோஷியல் மீடியா. ப்ரோ உட்காந்து இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், ஃபேஸ்புக், வேற என்னென்ன இருக்கு, ரெடிட், வேற என்ன சோஷியல் மீடியா இருக்கு தெரியல ப்ரோ. நான் அதெல்லாம் யூஸ் பண்றது இல்லை ப்ரோ. என் ஃபோன் எடுத்து பார்த்துன்னு வச்சுக்கோ, என் ஐஃபோனில் லிட்டரலி ஹோம் ஸ்க்ரீன் ஒரே ஒரு ஸ்க்ரீன் தான், ஒரே ஸ்க்ரீன் ஆப்ஸ் தான். லைக் ஒரு 10 to 20 ஆப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அதில் மோஸ்ட்லி வந்து கேமரா ஆப், கேமரா கேலரி அண்ட் நார்மல் எவ்ரிடே யூஸ் ஆப்ஸ். அதை தவிர வேற எதுவுமே கிடையாது. நோ இன்ஸ்டாகிராம், நோ யூடியூப், நோ நத்திங். எல்லாத்தையும் தூக்கிட்டேன். ஏன்? என்னோட மெயின் ஃபோக்கஸ் வந்து என்னோட பிஸ்னஸ். காலைல ஏன்ச்சு நான் டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடாது. என் ஃபோனில் வந்து எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸும் ஆஃப்ல இருக்கு. எந்த ஆப்லேருந்தும் எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வராது. எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வர்றது வந்து ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஆப். என்னோட இமெயிலேருந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அதுக்கப்புறம் லைக் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் ரிமைண்டர்ஸ், என்னோட டாஸ்க்ஸ் ஆப், அதுலேருந்து மட்டும்தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது வர நோட்டிஃபிகேஷன் நான் பண்ண வேண்டிய விஷயம்னு அர்த்தம். ஓகே அது மட்டும் தான் எனக்கு பார்க்கணும். தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் எனக்கு தேவையே இல்லை. ஸோ நான் வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன்னா நம்ம ஊரில் இந்தியன்ஸ் எல்லாமே வந்து வாட்ஸ்அப் தான் கம்யூனிகேட் பண்ணுவாங்க. தேவையில்லாத மெசேஜஸ், தேவையில்லாத குரூப் சாட்ஸ், இந்த தேவையில்லாத அரசியல் மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறது, இந்த சாமி மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுறது, லைக் ஏதோ தேவையில்லாத விஷயங்கள் நடந்துட்டு இருக்கும். குரூப் சாட்ஸ் அண்ட் அது வாட்ஸ்அப் தூக்கிட்டேன். ஸோ லிட்ரலி என்னை யாருமே காண்டாக்ட் பண்ண முடியாது. இப்போ என்னை காண்டாக்ட் பண்ணக்கூடிய 2 ஆள் வந்து என்னோட ஒய்ஃப், என்னோட அம்மா. இவங்க 2 பேர் மட்டும்தான் என்ன காண்டாக்ட் பண்ண முடியும். வேற யாருமே என்ன காண்டாக்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க என்ன ஐ மெசேஜில் காண்டாக்ட் பண்ணுவாங்க, ஃபேஸ் டைமில் காண்டாக்ட் பண்ணுவாங்க. So there's no WhatsApp, there's no drama, there's nothing. தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என் லைஃப்ல இருந்து நான் எலிமினேட் பண்ணேன். ஸோ தட் மை ஃபோக்கஸ் இஸ் என்டையர்லி ஆன் த பிஸ்னஸ். இப்போ நான் இந்த ரூம்ல உட்காந்து நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஓகே என் ஃபோன் இங்கே இல்லை, என் ஃபோன் பக்கத்து ரூம், என் பெட்ரூம்ல இருக்கு. இது வந்து என்னோட யூடியூப் ஸ்பேஸ். நான் 100% ப்ரெசென்ட்டாக இருக்கேன். 100% உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த கான்வர்சேஷன் நம்ம பேசிட்டு இருக்கோம், இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ 100% ஃபோக்கஸ் வந்து எனக்கு இந்த மொமெண்ட்ல இருக்கு. என் பிரெயின்ல வேற எந்த தாட்ஸும் கிடையாது. ஸோ அந்த லெவலுக்கு தான் நம்ம போகணும். இது எதுக்கு நான் சோஷியல் மீடியா பாயிண்ட்ல சொல்லிட்டு இருக்கேன்னா, அந்த லெவல் ஆஃப் ஃபோக்கஸ் அண்ட் அந்த லெவல் ஆஃப் டெடிகேஷன் டுவர்ட்ஸ் யுவர் கோல்ஸ் நீ அச்சீவ் பண்ணும் அப்படின்னா யூ ஷுட் கெட் ரிட் ஆஃப் சோஷியல் மீடியா. இப்போ சோஷியல் மீடியாவில் என்னன்னு பார்க்குறோம், இன்ஸ்டாகிராம்குள்ளே போகிறோம். ஓகே அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணிருக்காங்க, நாங்கள் புது வீடு வாங்கிட்டோம், புது கார் வாங்கிட்டோம், நாங்கள் குழந்தை பெற்றுட்டோம், நாங்கள் அங்கே இந்த ட்ராவலுக்கு போய்ட்டோம், இன்டர்நேஷ்னல் ட்ராவல் போகிறோம், மவுண்ட் எவரெஸ்ட்டை ஏறிட்டோம் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க. இல்லாட்டி லைக் நார்மல் ரேண்டம் கிளிப்ஸ் வரும். அந்த ஒரு லைக் அஃப்கோர்ஸ் டிஸ்கவர் பேஜ்குள்ளே பார்த்தா அந்த என்ன மாதிரி இமேஜஸ் காட்டும் அப்படி பொண்ணுங்க லைக் ஹாட் அட்ராக்டிவ் கேர்ள்ஸ். இதுதான் வந்து பாய்ஸோட ஃபீட். எல்லா ஃபீட்லையும் இது இன்ஸ்டாகிராம் பை ஃபோர்ஸ் போடுதுன்னு நினைக்கிறேன், அட்ராக்டிவ் பொண்ணுங்க. அண்ட் அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்.
அது நீ பார்க்க ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்டா அது எங்க போகும்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்ன மாதிரி அடல்ட் ஃபிலிம்ஸ் பார்க்கறதுக்கு கூட்டு போகும். ஏன்னா அது ஒரு ட்ரிகர் பாயிண்ட். ஸோ நீ இது எல்லாமே வந்து லைக் இன்டர்லிங்க்டா இருக்கு. எல்லாத்தையும் நீ கட் பண்றதுனால your brain is just clear. There's no brain fog. தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம்னா, இதான் நான் தேவையில்லாத இன்ஃபர்மேஷன், தேவையில்லாத டிராமா எல்லாத்தையும் நம்ம லைஃப்ல இருந்து தூக்கிட்டோம்னு வச்சுக்கோம். மிச்சம் இருக்கிறது வந்து ஒரே வேலை தான். ஓகே, ஏன்ச்சோம், ஒர்க் ஆன் த பிஸ்னஸ், மேக் வீடியோஸ், ரெக்கார்ட் வீடியோஸ், போஸ்ட் ஆன் யூடியூப். அதனால தான் என்னால் ஒரு டே ஜாப்க்கு போயிட்டும் வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியுது. வை? ஏன்னா வேற எதுவும் இல்லை பண்றதுக்கு. திஸ் இஸ் மை திங். வீடியோஸ் பண்றது, பிசினஸ்ல ஒர்க் பண்றது, அதுதான் என்னோட லைஃபே. திஸ் இஸ் மை திங். ஸோ அதனால தான் ஒரு ஃபோக்கஸ்டாக டெடிக்கேட்டடாக இருக்கும்போது சோஷியல் மீடியாவில் இருக்கிறது இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம் ப்ரோ. அண்ட் எவ்வளோ நாள் வந்து ஒரு ரீல் பார்க்க ஆரம்பிச்சுட்டு ஒரு 3 hours லேட்டர் உட்காந்து டூம் ஸ்க்ரோல் பண்ணி அப்படியே செத்துருக்கீங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். எவ்வளோ நாள் எவ்வளோ டைம் வேஸ்ட் பண்ணிருக்கோம் சோஷியல் மீடியாவில். நான் கன்சியூம் பண்ணுற ஒரே ஆப் வந்து யூடியூப். அண்ட் அந்த யூடியூப்லேயும் வந்து அந்த ஃபோக்கஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி எல்லா எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணி எல்லாமே பிளாக்காக இருக்குது. ஸோ நான் பார்க்குறது வந்து நானே மேனுவலி சர்ச் பண்ணி நான் என்ன பார்க்க ஆசைப்படுறேனோ அது மட்டும் தான் நான் பார்ப்பேன். விச் இஸ் மோஸ்ட்லி பிஸ்னஸ் கான்டென்ட். கம்ப்ளீட்லி பிஸ்னஸ் கான்டென்ட் தான். எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கிறது, எப்படி லைஃப் இம்ப்ரூவ், மோஸ்ட்லி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட், கம்ப்ளீட் பிஸ்னஸ் தான். எப்படி சேல்ஸ் பண்ணுறது, எப்படி லெவலப் பண்ணுறது, ஹவு டு பில்ட் அன் ஆன்லைன் பிஸ்னஸ், கம்ப்ளீட்டாக அதுதான் 24/7 அதான் நான் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் எக்ஸ்ட்ரீம்லி டயல்ட் இன்னா இருக்கேன் என்னோட லைஃப் ஸ்டைலில். ஸோ அதே நீங்கள் ரெப்ளிகேட் பண்ணணும் அப்படின்னா கெட் ரிட் ஆஃப் சோஷியல் மீடியா, ட்விட்டர் அண்ட் எவ்ரி திங். ஜஸ்ட் கெட் ரிட் ஆஃப் எவ்ரி திங். அண்ட் மக்களுக்கு வந்து நியூஸ் பார்ப்பாங்க டெய்லி. ப்ரோ, இட்ஸ் a waste of time. எதுக்கு தேவையில்லாம எவனோ அங்கே சாவறான், யாரையும் எவனோ வெட்டுறான். லைக் நமக்கு எதுக்கு அது? உன் லைஃப் அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போதா? Is it going to make you rich? No, then don't watch it. Get rid of news. Eliminate everything else except your goals. Your goals should be your number one focus. Okay, தமிழுக்கு வந்துடுறேன். I understand. So, get rid of social media. உனக்கு இந்த ஸ்னாப்சாட்ல ஸ்ட்ரீக்ஸ் வச்சுக்கிறது ப்ரோ, இதெல்லாம் இந்த டீனேஜர்ஸ் பண்ணுற மொக்க விஷயம் ப்ரோ. சீரியஸ்லி உன் லைஃப்பில் வளர்ந்ததுக்கப்புறம் இந்த மொக்க பசங்களாம் உன் லைஃப்பில் இருக்க போகிறதே இல்லை. நீ சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், நீ வந்து நெக்ஸ்ட் லெவல் ஆகணும் அப்படின்னா இந்த பேட் ஹேபிட்ஸை நீ விட்டே ஆகணும். சோஷியல் மீடியா இஸ் த மெயின் திங். உன்னோட யோசிச்சு பாரு, உனக்கு பிரெயினுக்கு ஓரளவுக்கு தான் கெப்பாசிட்டி இருக்குது ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு. அது எல்லாத்தையும் நீ சோஷியல் மீடியாவில் தூக்கி போய் விட்டேன்னு வச்சுக்கோ, எங்கேருந்து நீ ப்ராக்ரஸ் பண்ண போகிறோம் லைஃப்பில், எங்கேருந்து நீ சக்ஸஸ்ஃபுல் ஆக போகிற? ஸோ ஜஸ்ட் டெலிட் இந்த ப்ரோ, இந்த ஆப் லிமிட் வச்சுக்கிறேன், 1 hour லிமிட் ஒரு நாளைக்கு ப்ரோ, கொஞ்சம் பேலன்ஸ், அதெல்லாம் இந்த புல்ஷிட்டே கிடையாது. ரிசல்ட்ஸ் வேணுமா வேணாமா உனக்கு? delete everything immediately. Next point. All right, point number 4 வந்து bad diet. Bro, இப்போ யோசிச்சு பாரு, நீ போயிட்டு கடையில் போயிட்டு ஒரு ஃபுல் பேக் ஆஃப் சிப்ஸ் வாங்கிட்டு வந்துட்டு, ஓகே, பொட்டேட்டோ சிப்ஸ் ஆஃப் வாட் எவர் இட் இஸ், ஃபுல்லாக ஒரு பேக் ஃபுல்லாக உள்ளே விட்டாச்சு. அதுக்கப்புறம் எப்படி ஃபீல் ஆகும் நமக்கு? ஏன்னா எனக்கு இந்த பேட் ஹேபிட் வந்து இன்னமும் சில டைம்ஸ் வந்து நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பேன், இன்னும் கரெக்டாக சாப்பிடணும் அப்படின்ட்டு. பட் கிராசரிஸ் வாங்க போகும்போது ஏதாவது ஒரு ஹாஃப் ப்ரைஸில் ஏதாவது ஒன்று போட்டு வச்சிருப்பானுங்க, ஏதாவது ஒன்று நான் அந்த வேணும்னே அந்த அயிலுக்குள்ளே போக மாட்டேன். ஓகே, அந்த சிப்ஸ் அயிலுக்குள்ளே நான் போகவே மாட்டேன் வேணும்னே. ஏன்னா உள்ளே போனால் அதை பார்த்துருவோம் அப்படின்ட்டு, அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்டில். ஸோ அந்த அயிலுக்குள்ளே போக மாட்டேன். ஆனால் வெளியே வந்து இந்த மெயின் இடத்துல வாக் பண்ணிட்டு போவாங்க, அந்த இடத்துல சைடில் வச்சிருப்பாங்க ஹாஃப் ப்ரைஸ் அப்படின்ட்டு. அது பார்க்காம மிஸ்ஸே பண்ண முடியாது. சில டைம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம், லைக் ஃபுல் வீக் எவ்வளோ நல்லா க்ளீனாக தானே சாப்பிட்ருக்கோம், சரி இந்த ஒரு டைம் மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்னு தெரியாமல் வாங்கிடுவேன். சாப்பிட்டு நான் வந்து ஒரு பேக் சிப்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபுல் சிப்ஸ் தான் உங்களோட லைக் இந்த கொஞ்சம் சாப்பிட்டு வச்சுட்டு அப்போ ஃபுல்லாக காலி பண்ணுவேன். சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு மாதிரி கேவலமாக ஃபீல் ஆகும், அப்படியே டிஸ்கஸ்டிங் ஃபீல் வரும். என்னடா பண்ணி எதுக்கு இப்போ தேவையில்லாமல் இந்த சிப்ஸ் சாப்பிட்டேன், ஒரு மாதிரி கேவலமாக டிஸ்கஸ்டிங். சி, இவ்வளோதானே உன் செல்ஃப் கண்ட்ரோல், இவ்வளோதானே உன்னோட லைஃப் ஆம்பிஷன், இவ்வளோதானே, லைக் என்ன இந்த மாதிரி டயட் சாப்பிட்டு நீ ஒரு டாப் பெர்ஃபார்மர் ஆக போறியா அப்படின்ற மாதிரி தான் எனக்கு எப்பவுமே தாட்ஸ் வரும். அதே மாதிரி தான் உங்களுக்கும் ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. அந்த கேவலமான ஜங்க் ஃபுட்டை கன்சியூம் பண்ணதுக்கப்புறம் பீச்சுக்கு போகிறோம், தேவையில்லாம இந்த பஜ்ஜி, போண்டா, இந்த ஆயிலில் போட்ட சமோசா, இந்த மாதிரி இந்தியாவில் வந்து இந்த மாதிரி கேவலமான ஃபுட் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் வாங்கிட்டு ப்ரோம், பானிபூரி சாப்பிட்றோம். இந்த ஃபுட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தா எப்படி ஒரு கிலோ ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ண முடியும் அண்ட் எப்படி ஒரு டாப் பெர்ஃபார்மராக இருக்க முடியும்? சிம்பிள். இந்த சேயிங் ஒன்று இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல, கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட். உள்ள என்ன போதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ எலீட் ஆத்லீட்ஸ் யோசிச்சு பாருங்க, விராட் கோலி, டாப் ஆத்லீட்ஸ் எடுத்துக்கோங்க, யாரை வேணா எடுத்துக்கோங்க,
அவங்கெல்லாம் அவங்களோட ஃபிட்னஸ் அண்ட் அவங்களோட டயட் அண்ட் நியூட்ரிஷன் எவ்வளோ டயல்டுனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? எக்ஸ்ட்ரீம்லி டயல்டுனா இருக்கும். ஏன்னா அவங்க தே நீட் டு பெர்ஃபார்ம் அட் தட் ஹையஸ்ட் லெவல். லைக் அவங்க தே ஹாவ் டு பி வேர்ல்ட் நம்பர் 1. அந்த லெவலில் இருக்கும்போது அந்த அளவுக்கு டயட் அண்ட் நியூட்ரிஷன் அண்ட் உங்களோட ட்ரைனிங் அண்ட் ப்ராக்டிஸ் அந்த லெவலுக்கு இருக்கும். அந்த ஹை இன்டென்சிட்டி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ அதில் தான் சொல்கிறேன், டயட் கேவலமாக இருக்கும்போது யூ நாட் கோனா வின். ஏன்னா என்ன உள்ளே போடுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பெர்ஃபார்மன்ஸ் வரும். அண்ட் நம்ம ஊரில் வந்து இந்த சோத்தை போட்டு பிணைஞ்சு அடிக்கிற ஹேபிட் இருக்குது. ஃபஸ்ட்டு சோத்தை போடு, குழம்பு உள்ள விடு, செகண்ட் சோறை போடு, அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு தேர்ட் சோறை போட்டு ஒரு தயிர் போட்டு நல்லா பெஞ்சு அடிச்சுட்டு படுத்து நல்லா தூங்கு கொரட்டை விட்டு. ப்ரோ இந்த மாதிரி நீ கேவலமாக சாப்பிட்டுட்டு காப்ஸ் எடுத்துட்டு இருந்தனா how are you going to become successful man? ஒரு ஃபிட் அண்ட் லீன் பாடி இருந்தால் தானே உனக்கு ஆட்டோமேட்டிக்கலி அந்த கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி பேட் ஹேபிட்ஸில் ஒரு பயங்கரமான இது நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. பட் நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களோ அது வந்து உங்களோட பிரெயின் எப்படி வேலை செய்யுதுன்றது கண்டிப்பாக அஃபெக்ட் பண்ணும். நான் நோட்டீஸ் பண்ணியிருக்கேன், கேவலமாக சாப்பிடும்போது என்னால் பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. இதே வந்து க்ளீன் டயட்டாக இருக்கணும், லைக் ப்ராப்பர் ப்ரோட்டீன் ஸ்மூதி, ப்ராப்பர் மீட், லீன் ஸ்டேக் அண்ட் எக்ஸ், இந்த மாதிரி சாப்பிட்டு க்ளீனாக வந்து உட்காரும்போது பயங்கரமாக ஒரு எனர்ஜி இருக்கும். ஜிம்மில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். அண்ட் ஒர்க் டாஸ்க்லையும் உட்காந்து பெர்ஃபார்ம் பண்ண முடியும். உட்காந்து ஒரு டாக்குமெண்ட் டைப் பண்ண போகிறோம், இல்லை ஒரு ஸ்கிரிப்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இல்லாட்டி ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ரொம்ப க்ளீனாக ஒர்க் பண்ண முடியும். இப்போ நான் வந்து இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். டைம் வந்து இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ 11:30 ஆக போகுது காலையில். நான் சாப்பிடவே இல்லை, ஃபாஸ்ட்டாக ரெக்கார்ட் பண்ணுறேன். ஏன்னா சாப்பிட்டு வந்துட்டுனா என் வயிறு என்னோட பாடி எதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கோம், அந்த சாப்பிட்டதை டைஜஸ்ட் பண்ணுறதுல ஃபோக்கஸ் பண்ணிருக்கோம். இந்த வீடியோவில் என்னால் 100% ஃபோக்கஸ்டாக உட்கார முடியாது. அந்த லெவலில் இருக்கணும் திங்கிங். ஓகே, இந்த டயட்டை வந்து நான் எக்ஸ்ட்ரீம்லி டயல்டுன்னு வைக்க போகிறேன். அண்ட் அகைன் இதை யோசிச்சு பாருங்க, இந்த வீடியோ வந்து அவ்வளோ பேர் பார்க்க போகிறது கூட இல்லை. ஓகே, இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறீங்கன்னா நீ எக்ஸ்ட்ரீம் ரேர் உன் லைஃப்ல கொஞ்சம் நல்ல டிசிஷன்ஸ் எடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா அப்போதான் நீ இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ் வீடியோஸை கிளிக் பண்ணுவோம், இல்லாட்டி யூ வாட்ச் சம் பிரெயின் ராட் கான்டென்ட், ரைட்? ஸோ நார்மீஸ் எல்லாருமே வந்து இது எதுவுமே ஃபிக்ஸ் பண்ண போறது இல்லை, அவங்க எல்லாம் அந்த பேட் ஹேபிட்ஸ் பண்ண போறாங்க. பட் நீ அதே நேரத்தில் கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு டயட்டை கரெக்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க ப்ரோ. பிரிட்டி மச் யோர் டயட் ஷுட் பி மீட் அண்ட் எக்ஸ் ப்ரோ. கார்ப்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி மினிமலாக போகணும், எதுவுமே இருக்கக்கூடாது. ரைஸை எலிமினேட் பண்ணு, நோ ரைஸ் ப்ரோ, நோ ரைஸ் ப்ரோ. எப்படி ப்ரோ ரைஸ் சாப்பிடாம எப்படி ப்ரோ இருக்குன்னா, இப்போ ஒரு கண்ணை தூக்கி மண்டையில் வச்சுட்டு இப்போ ரைஸ் அப்படின்னா செத்து நீ கூட ப்ளோ யூ பிரெயின்ஸ் அவுட் அப்படின்னு நான் சொன்னு வச்சுக்கோ. சாப்பிடுவா ரைஸை? சாப்பிட மாட்டேன்ல? இல்லை ப்ரோ சாப்பிடாம இருக்கேன் ப்ரோ, சுடாதீங்க ப்ரோ, டூ இட். அப்போ பண்ண முடியும், யூ கேன் டூ இட். இட்ஸ் ஜஸ்ட் மைண்ட் செட் மேன். ஓகே, ரைஸ் சாப்பிடாம இருக்க போறோம் அவ்வளோதான். ஜஸ்ட் இட்ஸ் யுவர் மைண்ட் செட். நீ அதை டிசைட் பண்ணலன்னு வச்சுக்கோ, யூ நாட் கோனா மேக் இட். தட்ஸ் இட், பிளெயின் அண்ட் சிம்பிள். டயட்டை கரெக்ட் பண்ணுங்க. டயட் கரெக்ட் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் ஆட்டோமேட்டிக். நான் சொல்லி ஏமாத்தலாம் தேவை, நீ ட்ரை பண்ணி பாரு. ஒரு டயட்டை ஃபிக்ஸ் பண்ணு, உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு நீயே பாரு, நீயே நோட்டீஸ் பண்ணு. அதுக்கப்புறம் என்கிட்ட பேசு. கூல், நெக்ஸ்ட் பாயிண்ட் போகலாம். பாயிண்ட் நம்பர் 5. இப்போ உன் தாட்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் எல்லாத்தையும் தலைகீழ மாற்ற போறேன். பாயிண்ட் நம்பர் 5 வந்து டிவி, சினிமா, ஸ்போர்ட்ஸ். இந்த பாயிண்ட் ஆல்ரெடி நான் லைட்டாக டச் பண்ணிட்டேன். பட் உட்காந்து நீ டிவி பார்க்குற, டெய்லி உட்காந்து இந்த நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க, நீ உருப்பிட போகிறதில்ல. க்ளீன் அண்ட் சிம்பிள். உட்காந்து நீ தேவையில்லாத இன்ஃபர்மேஷன் உன் பிரெயினில் போட்டோன்னா யூ ஆர் நாட் கோயிங் டு பிகம் சக்ஸஸ்ஃபுல். பிளெயின் அண்ட் சிம்பிள். திஸ் பேட் ஹேபிட் இஸ் கில்லிங் யுவர் பிரெயின். டிவி, என் வீட்டில் டிவி கிடையாது. அதே முன்னாடியே சொன்ன மாதிரி இன்ஸ்டன்ட்டே என்னால் போய் ஒரு டிவி இப்போ வாங்க முடியும். இந்த செகண்ட் போய் கூட வாங்கிட்டால் ஆன்லைன் இப்போ ஒரு பட்டன் கிளிக் பண்ணி டிவி வாங்கிடலாம். பட் தட்ஸ் நாட் த பாயிண்ட். நான் இன்டென்ஷனலி டிவி வாங்காமல் இருக்கேன். ஏன் டிவி வாங்கிட்டேன்னா அவங்க டிவி பார்க்கணும், அது வேஸ்ட் ஆஃப் டைம். உட்காந்து நான் டிவி பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணுறதா, இல்லை பிஸ்னஸில் ஒர்க் பண்ணலாமா? பிஸ்னஸில் ஒர்க் பண்ணலாம். இந்த மாதிரி மக்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற வீடியோஸ் ஃபில்ம் பண்ணலாம். ஓகே, அதுதான் என்னோட ப்ரையாரிட்டி. என்னோட ப்ரையாரிட்டி வந்து டிவி பார்க்கறதும் டூம் ஸ்க்ரோல் பண்ணுறது கிடையாது. என்னோட ப்ரையாரிட்டி வந்து மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது, என்னோட பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது, ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறது. அதுதான் என்னோட கோல்ஸ். ஓகேவா? ஸோ வை வுட் ஐ கெட் அ டிவி? செகண்ட் வந்து சினிமா. ப்ரோ இதில் எனக்கு பயங்கரமான ஒரு கடுப்பு இருக்குது. நம்ம ஊரில் எத்தனையோ பேர் இந்த ஆக்டர்ஸ் பின்னாடி என் தலைவன்டோம், அவனை ஏன் உன் தலையில் தூக்கி வைக்கிற? யார் அவன் ஒரு ஆக்டர். லைக் அவங்க ஒரு படத்தில் நடிச்சாங்கன்னா அவங்க சம்பளம் கொடுக்க போகிறாங்க. அண்ட் அந்த சம்பளத்தை வாங்கிட்டு அவங்க லைக் ரிச் லைஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நீ போய் லைக் கேவலமாக அவங்க படத்தை வந்து 250 rupees இல்லாட்டி லைக் சில பேர் 1000 rupees செலவு பண்ணி என் தலைவன் போனோம் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட். ஹூ ஆர் யூ? நீ என்ன பண்ணியிருக்க லைஃப்பில்? நீ என்னத்தை கிழிச்ச? அவங்க படம் நினச்சிட்டு அவங்க சக்ஸஸ்ஃபுல் ஆகிட்டு அவனுக்கு எல்லாம் பாலாபிஷேகம் பட்டிருக்காங்க. ஹீ இஸ் சக்ஸஸ்ஃபுல், அவன் ரிச், ஹீ இஸ் மேக்கிங் millions and billions of dollars. ஓகே, லைக் இந்தியாவில் வந்து crores and crores of rupees. ஓகேவா?
நீ தான் பண்றீங்க. நீ போய் லூஸ் மாதிரி 250 rupees கொடுத்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. இது நான் எவ்வளவு கடுப்பா இருக்கிறேன். நான் எக்ஸாக்ட்லி அந்த லெவல்ல தான் இருந்தேன். நான் அதே ஆளா தான் இருந்தேன் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருக்கிற வரைக்கும். அதே ஆள தான் நான் இருந்தேன். தலைவர் படம் போய் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ எல்லாம். அந்த படத்தை அப்படியே ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் ஸ்டோரி எடுத்து போறது. நீ ஃபர்ஸ்ட் அவன் படத்தை நீ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பார்த்துட்டா நீ கெத்தா? இப்ப ஆக்சுவல் கெத்து யாரு இதுல? நீ கெத்தா அவன் கெத்தா? யோசிச்சு பாரு. அவங்கள ஃபாலோ பண்றதுனால உனக்கு என்ன வருது? நீங்க ஏன் அவனை யாராவது அசிங்கமா பேசினா உனக்கு ஏன் கோவம் வருது? ஹூ ஆர் யூ? உனக்கு அவனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? நோ. எதுக்கு தேவையில்ல இந்த ரிலேஷன்ஷிப் உனக்கும் அவனுக்கும்? அவங்களை எதுக்கு உன் தலைமையில தூக்கி வைக்கிற? யார் அவங்க? ஹூ ஆர் தே? இஸ் நோபடி. இஸ் லைக் இஸ் an actor. அவங்க படத்தை நீ உனக்கு என்டர்டெயின்மெண்ட் தேவைப்படுதுன்னா நீ உன்னை ஹார்ட் ஏர்ன் மணியை போய் ஒரு டிக்கெட் வாங்கி அவங்க படத்தை போய் அவ்வளோதான். அதுக்கு மேலே அந்த படத்தை பார்த்துட்டு ஓகே நல்லா இருந்துச்சு நல்லா இல்லை வாட் எவர் இட் இஸ் யுவர் ஒப்பீனியன்ஸ். ஓகே. அண்ட் அதை தவிர நீ ஒரு செகண்ட் எக்ஸ்ட்ரா நீ செலவு அதில் நீ உன் பிரெயின் யூஸ் பண்ணாலும் இட்ஸ் அ வேஸ்ட் ஆஃப் டைம். அவன் போய் ஸ்டேட்டஸ் போடுறது, ஸ்டோரி போடுறது, அதை பற்றி ஃப்ரெண்ட்ஸ் கூட ஆர்கியூ பண்ணுறது. நான் அந்த மாதிரி தான் நான் இந்த ஆன்லைனில் போய் ட்விட்டரில் ஆர்கியூ பண்ணிருப்பாங்களோ ஓகே. நான் அவ்வளோ பைத்தியமாக இல்லை, பட் நான் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி. சில செலிபிரிட்டிஸ்க்கு சப்போர்ட் பண்ணி நான் வந்து இது ரொம்ப சின்ன வயசில் 2010-11 அந்த மாதிரி டைமில் எக்ஸ்ட்ரீமில் ஸ்கூல் படிச்சிருந்தேன். அப்போது அந்த மாதிரி டைமில் இந்த பைத்தியக்கார வேலை நான் பார்த்துருக்கேன். பட் ஒன்ஸ் அடல்ட் ஆனதுக்கப்புறம், ஒன்ஸ் ஆஸ்திரேலியாவுக்கு வந்துட்டு என்னோட ஆம்பிஷன் என்னோட லெவல் ஆஃப் லைஃப் மேலே போனதுக்கப்புறம் இப்போ நான் படம் பார்க்குறதே இல்லை. இந்த வருஷம் நான் எத்தனை படம் பார்த்துருக்கேன் தியேட்டரில்? இந்த வருஷம் எந்த படம் பார்த்தேன்? இந்த வருஷம் ஒரே ஒரு படம் போனேன் தியேட்டருக்கு, மிஷன் இம்பாசிபிள். அந்த சீரீஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ். டாம் க்ரூஸ் அந்த ரியல் லைஃப் ஸ்டன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த ஒரு படம் மட்டும் தியேட்டரில் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் கூட நான் செலவு பண்ணல அதில், அந்த படத்தை பற்றி யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு. பார்த்தேன், படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, கிரேட். அந்த சீரீஸ் நான் ரொம்ப வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்கேன், சின்ன வயசுலேருந்து. எனக்கு ரொம்ப பிடிச்ச சீரீஸ். அந்த படம் நான் வந்தால் பார்க்கணும்னு வச்சிருந்தேன். அந்த ஒரு படம் மட்டும் போய் பார்த்துட்டேன். வேறு எந்த படமும் எனக்கு கவலையே கிடையாது வருது வரல அப்படின்ட்டு. எனக்கு உண்மை தெரியுமா, எனக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகுது கூட எனக்கு தெரியாது. என்னால தான் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டேன். எந்த நியூஸ் என்ன படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு, என்ன யார் என்ன படம் ஷூட், எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியாது. ஆக்சுவலி நான் ஒரு பிளாக் ஹோல்குள்ளே இருக்கேன். ஏன்னா எதுவுமே எந்த சோஷியல் மீடியாவும் கிடையாது, நான் யாரையும் ஃபாலோ பண்ணல. என் ஒய்ஃப் வந்து அவள் படம் பார்க்க மாட்டான், அவள் சினிமா ஃபாலோ பண்ண மாட்டான். ஸோ அவள் என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டான். ஸோ எனக்கு ஆக்சுவலி என்ன நடக்குதுன்னு கூட தெரியாது. நெக்ஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸ். இது அகெயின் சினிமாவுக்கு பண்ணுற அதே செலிபிரிட்டி கல்ச்சர். எல்லாத்தையும் தூக்கி தலைமையில வச்சுக்கோ. விராட் கோலிடா, ரோஹித் சர்மாடா, தலை தோனி, சச்சின் டெண்டுல்கர். ஓகே, நீ என்ன பண்ண லைஃப்ல? நீ ஒன்றும் பண்ணல, யூ ஸ்டில் ப்ரோக். நீ எதுக்கு அவங்கள தலைமையில தூக்கி வச்சுட்டு இருக்க? இவங்க வந்து இது போய் நான் என்ன சொல்றேன்னா, என்டர்டெயின்மெண்ட்டுக்கு போய் ஒரு மேட்ச் ஸ்டேடியம்ல பார்க்குறோம், ஃபைன், தட்ஸ் அ ஃபன் டே அவுட், யூனோ, ஃப்ரெண்ட்ஸோட போகிறோம், வி ஆர் ஹேவிங் அ குட் டைம், ஓகே, அக்செப்டபிள். இல்லை என்னைக்காவது ஒரு நாள் வந்து ஒரு ஃபைனல்ஸ் நடக்குது, ஐபிஎல் ஃபைனல்ஸ் நடக்குது, ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து பார்க்குறோம், தட் இஸ் ஃபைன், தட்ஸ் ஃபன், ஓகே, கூல். அது வந்து ஒரு சோஷியல் ஈவெண்ட் மாதிரி நடக்குது. பட் எவ்ரி சிங்கிள் மேட்ச் உட்காந்து ஃபாலோ பண்ணிட்டு ஸ்கோர் இது பண்ணிட்டு, இன்னொரு கேவலமான ஹேபிட் வந்து பெட்டிங் பண்ணுறது. இந்தியாவில் எப்படின்னு எனக்கு தெரியல, பட் இங்கே ஆஸ்திரேலியா நிறைய பேர் லூஸ் மாதிரி பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து கேம்பிளிங் பண்ணுறது, பெட் பண்ணிட்டு அந்த டீம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு. அவங்களுக்கு எனக்கு எப்படி அது ஒர்க் ஆகுதுன்னு கூட தெரியாது. ஏன்னா என் வாழ்க்கையில் கேம்பிள் பண்ணதே கிடையாது, நாட் ஈவன் ஒன்ஸ். பட் மக்களுக்கு அந்த பேட் ஹேபிட் இருக்கு. ப்ரோ நான் $20 போட்டு $200 ஜெயிச்சிட்டேன் ப்ரோ. அதுக்கப்புறம் சொல்லுவான், அதுக்கப்புறம் ஓவரால் வந்து நான் $2,000 ஏந்துட்டேன் அப்படின்ட்டு. லைக் சம் ஸ்டூபிட் திங்ஸ் லைக் தட், ரைட்? ஸோ அகேன் தே கிரிக்கெட் பிளேயர்ஸ், அவங்க பண்ணுறது அவங்களோட வேலை. அவங்க போய் மேட்ச்சில் அடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுப்பாங்க. அவங்க விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதனால அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அது பப்ளிக்காக பண்ணுறதுனால உனக்கு அந்த இன்ஃபர்மேஷன் வருது. அண்ட் அகேன் உட்காந்து டெய்லி ஸ்போர்ட்ஸ் ஃபாலோ பண்ணலாம், டெய்லி உட்காந்து சினிமா பார்த்துருக்கலாம், டெய்லி டிவி அண்ட் நியூஸ் பார்த்துட்டு இருக்கலாம். இல்லாட்டி எல்லாத்தையும் உன் லைஃப்லேருந்து எலிமினேட் பண்ணிட்டு நீ வந்து உன் கோல்ஸுக்கு ஃபோக்கஸ் பண்ணலாம். நான் என்னோட எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். அகெயின் ரியல் லைஃப்பில் நான் ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபேனாக இருந்தேன். லைக் ப்ரோ உனக்கு தெரியும், நான் லைக் எக்ஸ்ட்ரீம் ஹார்ட் கோர் கிரிக்கெட் ஃபேன் தான். நான் எப்பயுமே யூடியூப்ல கிரிக்கெட் வீடியோஸ் பார்த்துட்டு இருப்பேன், எல்லா ஸ்கோர்ஸும் அப்டேட் பண்ணிருப்பேன். எப்பயுமே வந்து என்னோட ஃபோனில் வந்து என்னோட ஸ்கோர் அப்டேட்டர் ஒன்று இருக்கும். நான் உட்காந்து இந்த மேட்ச் அவங்க அந்த செஞ்சுரி அடிக்கிறாங்க, அங்கே டெஸ்ட் மேட்ச் அங்கே நடந்துட்டு இருக்கு, சவுத் ஆஃப்ரிக்காவில் இது நடக்குது, வெஸ்ட் இண்டீஸில் அது நடந்துட்டு இருக்கு, அந்த லீக் இந்த லீக்னு எல்லாத்தையும் உட்காந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். லைக் லைவாக மேட்ச் பார்க்க மாட்டேன், பட் அட்லீஸ்ட் ஸ்கோர் ஃபாலோ பண்ணிட்டு ஓகே அங்கே கேன் வில்லியம்சன் டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்கானா அப்படி இப்படின்ட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். நான் கிரிக்கெட் பார்க்கறத விட்டு இப்போ ஒரு வருஷம் ஆச்சு. லாஸ்ட்டாக நான் பார்த்த மேட்ச் வந்து இந்தியா 2020 ஃபைனல் ஸ்டேஜ் இதில் கரீபியனில் லாஸ்ட் இயர் 2024.
ஜூலையில் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். தட் வாஸ் மை லாஸ்ட் மேட்ச். அதுதான் நான் லாஸ்ட்டாக உட்காந்து பார்த்த மேட்ச். அண்ட் ஒன்ஸ் அது பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னமோ ஒன்று ஒரு இது வந்துச்சு. ஏதோ லைக் திடீர்னு பார்த்தா எனக்கு அந்த கிரிக்கெட் மேலே இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. என்ன பண்ணிருக்க நீ வந்து கிரிக்கெட் பார்க்குறியா இல்லை நீ உனக்கு கோல்ஸில் ஒர்க் பண்ணணுமா அப்படின்ற ஒரு இது வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கினேன் அப்போ என் லைஃப்லேருந்து. கிரிக்கெட், சினிமா, கம்ப்ளீட்லி காட் ரிட் ஆஃப் எவ்ரி திங். ஏன்னா எதுவுமே என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடாது. கோல்ஸ் நம்பர் 1, பிஸ்னஸ் நம்பர் 1, தட்ஸ் இட். அந்த மைண்ட் செட்டுக்கு போயிட்டேன். ஸோ அதே மாதிரி இந்த பேட் ஹேபிட்ஸ்லாம் உன் லைஃப்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா இந்த டிவி, சினிமா, ஸ்போர்ட்ஸ் இவங்களுக்கு ஆகிய பண்ணிட்டு இந்த ஆன்லைனில் சண்டை போட்டு இந்த மாதிரி கேவலமான ஹேபிட்ஸ் நீ பண்ணிட்டு இருந்த அப்படின்னா bro, you're not going to become successful, man. Plain and simple, you are going to be a failure. So இது எல்லாத்தையும் நீ இமீடியட்லி உன் லைஃப்ல இருந்து இமீடியட்லி எடுக்கணும். ஏன்னா இது ஒரு 10 பைசா பிரோஜனம் கிடையாது. நீ மணியை ஸ்பெண்ட் பண்ணனா அவங்க தான் ஜெயிக்கிறாங்க, நீ ஜெயிக்க போறது இல்லை. நீ உன் லைஃப்ல கீழே போயிட்டு இருக்க. ஆக்சுவலி லிட்டரலி உன் பாக்கெட்ல இருந்து காசு எடுத்து அவங்க பேங்க் அக்கௌண்ட்குள்ள போட்டு விடுற, வச்சுக்கோங்க சார் அப்படின்ட்டு அவங்க தலைமையில தூக்கிறது வைக்கிறதுல. அண்ட் நம்ம ஊர் பைத்தியக்காரங்க எல்லாருமே இதான் பண்ணிருக்கானுங்க. உங்க தலைவன்டா, தளபதிடா, வாட் எவர் இட் இஸ், யூனோ, எல்லாருமே. It's a waste of time. Just get rid of everything. Next point. Point number 6 வந்து bad sleep. Again, இது ஒரு எக்ஸ்ட்ரீம் பேட் ஹேபிட். நான் நிறைய பேர் கூட பேசியிருக்கேன். யாருக்குமே வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஸ்லீப் சைக்கிளை லாக் பண்ணி ஒரு லாக்ட் ஸ்லீப் சைக்கிளை நான் பார்த்ததே இல்லை. எல்லாம் எப்படி தெரியுமா இருக்காங்க, இஷ்டத்துக்கு லைக் நைட் ஒரு 2-3 மணி வரைக்கும் மூச்சுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கிட்டு எப்போ வேணா தூங்க, எப்போ வேணா எந்திரிங்க. ஒரு ருட்டீன் ஸ்லீப் சைக்கிள் கிடையாது, ஒரு டெய்லி ருட்டீன் கிடையாது, டெய்லி ஷெட்யூல் கிடையாது, எதுவுமே இல்லை. தேர் இஸ் எக்ஸிஸ்டிங் லைக் NPCs. ஓகே, அந்த மாதிரி இருக்கும்போது எனக்கு புரியல மக்கள் எப்படி இந்த மாதிரி ஒரு ஸ்லீப்லாம் லாக் இன் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்ட்டு. என்னோட ஸ்லீப் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு லாஸ்ட் ஒரு 4-5-6 இயர்ஸாக வந்து நான் எவ்ரி சிங்கிள் டே 8 ஹவர்ஸ் தூங்கிட்டு இருக்கேன். எவ்ரி சிங்கிள் டே கிரேட் ஸ்லீப் எனக்கு. ஏன் என்னோட ஸ்லீப் சைக்கிள் வந்து எக்ஸ்ட்ரீம்லி லாக்ட் இன்னாக இருக்குது, டயல்ட் இன். எக்ஸாக்ட்லி இந்த டைம் தூங்குவேன், எக்ஸாக்ட்லி மார்னிங் 8 ஹவர்ஸில் நான் எழுந்திருவேன். தட்ஸ் பீன் மை ஸ்லீப் சைக்கிள். கரெக்டாக நான் அதை ஃபாலோ பண்ணிருக்கேன். அதனால தான் என்னால் ஒரு டாப் பெர்ஃபார்மராக இருக்க முடியுது. அட்லீஸ்ட் லைக் எப்படி சொல்கிறது, லைக் எக்ஸ்ட்ரீம் டாப்பாக இல்லைனா கூட ஏதோ என்னோட பெஞ்ச் மார்க் நான் செட் பண்ணி வச்சிருக்கிறதுல நான் வந்து கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கேன். நான் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நான் வந்து கேவலமாக தூக்கத்தை கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அந்த தூக்கத்தில் காலையில் எழுந்துச்சு ஓடி போய் வேலைக்கு கிளாக் இன் பண்ணுவாங்களா, அந்த மாதிரிலாம் நான் மிசரபிள் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. நான் ப்ராப்பராக தூங்கிட்டு இருக்கேன் அண்ட் எக்ஸ்ட்ரீம் எனர்ஜி இருக்கு எனக்கு. காலையில் எழுந்துச்சுன்னு ஒரு லெட்ஸ் கோ கெட் திஸ் அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபயர் இருக்கு. எனக்கு என்னோட வீடியோஸ் பார்க்குறீங்க உங்களுக்கே அந்த வெளியே வரும் நான் எவ்வளோ ஒரு ஃபயராக பேசிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. எப்படி இவ்வளோ எனர்ஜி அண்ட் எப்படி இவ்வளோ ஒரு இது இருக்கு. ஏன்னா ப்ராப்பர் வெல் ரெஸ்டட் அண்ட் ஸ்லீப் நல்லா இருக்கும்போது உன்னோட பாடி ரிகவரி நல்லா இருக்கும், பிரெயின் தெளிவாக வேலை செய்யும் காலையில் எழுந்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் உன்னோட ஜிம் ஒர்க் அவுட் செஷன்ஸ் பெட்டராக இருக்கும். ஏன்னா உன்னோட பாடி பயங்கரமாக ரிகவர் ஆகுது. ப்ரிட்டி மச் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். பிரெயின் யோசிக்கிறதுலேருந்து, பிரெயின் கிளியர் அண்ட் அந்த கிளாரிட்டியோட விஷயங்களை பார்க்கறதுலேருந்து, உட்காந்து காலையில் ஏஞ்சி ஒரு ஒர்க் டாஸ்கில் உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம், இல்லாட்டி உன்னோட எக்ஸாம்ஸ்க்கு நீ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க அப்படின்னா ப்ராப்பர் தெளிவாக இருக்கும். பட் நான் உனக்கு இதான் அட்வைஸ் பண்ணேன், உன்னோட நைட் அவுலாக இருக்குது அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா நான் அந்த மாதிரி இந்த காலேஜில் நான் நைட் எவ்வளோ நாளும் கண்டுபிடிச்சி படிப்பேன், அந்த காலையில் என்னால் எந்திரிக்க முடியாது. அந்த கான்செப்ட் தான் நான் சுற்றிட்டு இருந்தேன். பட் இப்போ ஒரு அடல்ட்டை நான் ரியலைஸ் பண்ணியிருக்கேன் என்னன்னா, மார்னிங் பிரெயின் இருக்குல்ல, மார்னிங் பிரெயின் வந்து இட்ஸ் மச் மோர் கேப்பபிள். எப்படி சொல்கிறேன், மார்னிங்கில் ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம 1 hour பண்ணுறோம் அப்படின்னா ஈவினிங் 6 o'clock மேலே அதே விஷயம் பண்ணுறதுக்கு 2 hours எடுக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம பிரெயின் வந்து அதோட எனர்ஜி இழந்துருச்சு. ஏன்னா நீ யோசிச்சு பாரு, நீ காலையிலேருந்து ஃபுல்லாக உன்னோட டே ஃபுல்லாக வாழ்ந்து முடிச்சிட்டேன் அண்ட் 6 o'clock உன்னோட பிரெயின் வந்து அப்படியே இருக்கா, போய் தூங்கலாம்டா அப்படின்ட்டு. அந்த மாதிரி உட்காந்து நீ புக் ஓப்பன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சுன்னா அஃப்கோர்ஸ் யுவர் பிரெயின் இஸ் கோனா கம்ப்ளீட்லி கொலாப்ஸ். அதனால என்ன சொல்லுவேன்னா, ஃப்ரண்ட் லோடு. காலைல ஏஞ்சி ஸ்ட்ரைட்டாகவே சிட் டவுன் அண்ட் ஸ்டடி. காலைல ஏஞ்சி ஸ்ட்ரைட்டாகவே ஒர்க் ஆன் யுவர் கோல்ஸ். நான் தான் பண்ணுறேன். காலைல ஏஞ்சி ஸ்ட்ரைட்டாகவே ஒர்க் ஆன் த பிஸ்னஸ். மார்னிங் டைமில் உன்னோட ஃப்ரெஷ் பிரெயினை யூஸ் பண்ணிட்டுனா ஈவினிங் டைம் 6 o'clock அப்புறம் நீ முடிச்சுட்டு இருக்க ஒரு மினிட் வந்து ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம். அதனால என்ன சொல்றேன், ஜஸ்ட் கோ டு பெட் அட் 8-9 o'clock. காலைல 4 மணிக்கு எழுந்து எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்க, அப்போ உட்காந்து வேலையை முடிச்சிடணும். ஸோ தட் இஸ் த சீட் கோட் ஆக்சுவலி. ஸோ குட் ஸ்லீப். தூக்கம் கேவலமாக இருக்கு, நைட் டூம் ஸ்லோல் பண்ணிட்டு தூங்காம அண்ட் அறத்தூக்கத்தில் காலையில் எழுந்துட்டு காலேஜுக்கு ஓடுறது, அதுக்கப்புறம் கிளாஸில் அப்படியே படுத்து தூங்க. நான் பண்ணி காலைல சீக்கிரமாக எழுந்துச்சு காலேஜுக்கு ஓடணும். எனக்கு 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆக காலேஜ். அப்போலாம் 8 மணிக்கு ஆரம்பிக்கணும்னா வீட்டில் கிட்டத்தட்ட 7 மணி 6:30 மணிக்கு பஸ்ஸு நினைக்கிறேன். பஸ்ஸில் ஃபர்ஸ்ட் இயரில் பஸ் போயிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் பைக்கில் போக ஆரம்பிச்சிட்டேன். அப்போனா வீட்டில் ஒரு 5-5:30 மணிக்கு எழுந்திரிக்கணும். ஸோ நான் எப்பயுமே ஸ்லீப் ப்ரைவேட்டாக அப்படியே கிளாஸில் படுத்து தூங்குறதுலாம் எனக்கு ஞாபகம் இருக்குது.
ஒரு ஒரு ஃபோட்டோ இருக்குது கிளாஸில் முன்னாடி அந்த டீச்சர் உட்காந்து கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பாரு அண்ட் கிளாஸில் இருக்கிற எல்லாருமே வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபோட்டோ, அந்த ஒரு ஃபனி ஃபோட்டோ எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. அது என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும். ஸோ அந்த மாதிரி ஸ்லீப் டிப்ரைவ்டாக இருக்கிறது வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். இதை மட்டும் உன் வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண 8 hours ஸ்லீப் லாக் இன் பண்ண, அதுக்கப்புறம் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி மேலே போகுது எல்லா பாயிண்ட்டுக்கு அதான் சொல்லிட்டு இருக்கல. ஸோ பிரிட்டி மச் இந்த 8 பேட் ஹேபிட்ஸ் நீ உன் லைஃப்ல இருந்து எடுக்கணும்ல. ஸோ இது எல்லாமே வந்து உன் லைஃப்ல நீ இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா இன்ஸ்டன்ட்லி உன்னோட பெர்ஃபார்மன்ஸ் மேலே போக போகுது. அதில் நோ டவுட், கேரண்டி. ஏன்னா நான் பர்சனலி ரியலைஸ் பண்ணியிருக்கேன். நான் சொல்ற எல்லா பாயிண்ட்டுமே வந்து என்னோட பர்சனல் லைஃப்ல இருந்து நான் பண்ணி எனக்கு ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ யூ கேன் ஃபாலோ இட். நெக்ஸ்ட் பாயிண்ட், பாயிண்ட் நம்பர் 7 வந்து நாட் ஒர்க்கிங் அவுட். ஆப்வியஸ்ல அகெயின் நம்ம ஊர்ல வந்து ஜிம்முக்கு போற கல்ச்சர் இருக்கு சில பேர்கிட்ட. ஆனால் நிறைய பேர் வந்து இந்த சாப்பிட்டு வீட்லயே தூங்குறது. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணு, இல்லாட்டி வெளியே போய் ஒரு ரவுண்ட் ஓடிட்டு வா அப்படின்னா ஏதாவது ஒரு ரீசன் கொடுக்குறது. எனக்கு போக முடியல, நான் வந்து இப்போ வந்து நான் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு கோப்பு ஏதாவது ஒன்று லைக் தேவையில்லாத பிஎஸ் ரீசன்ஸ். இல்லை ப்ரோ நான் அது பண்ணுறேன், இல்லை ப்ரோ இதாவது ப்ரோ எனக்கு அந்த டைம் இல்லை ப்ரோ எனக்கு எதாவது. ப்ரோ யூ ஹாவ் டு மேக் டைம். ஒர்க் அவுட் அண்ட் ஃபிட்னஸ்க்கு யூ ஹேவ் டு மேக் டைம். ஹெல்த் நம்பர் 1. யோசிச்சு பாரு, உங்கள்கிட்ட மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல. பட் உங்க உடம்பு சரியில்லை, நீ ஜஸ்ட் ஹாஸ்பிட்டலில் படுக்கையா இருக்குன்னா வாட் இஸ் த பாயிண்ட்? ஹெல்த் இல்லைன்னா இது நான் சொல்ற எல்லா பாயிண்ட்டும் விட்டுருவோம். என்ன வேணா பண்ணிக்கோ லைஃப்ல, என்ன வேணா அச்சீவ் பண்ணி என்ன வேணா கிழிச்சிரு. பட் உங்க ஹெல்த் இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ண முடியும்? வேஸ்ட் ஜஸ்ட் வேஸ்ட், கம்ப்ளீட் வேஸ்ட். ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். இப்போ நீ எவ்ரி சிங்கிள் டே ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஒரு நல்ல ஃபிட்னஸ் லைஃப், நீ ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்தி லைஃப் ஸ்டைலில் வாழ போறியா? இல்லாட்டி உனக்கு 40 வயசுல ஏதாவது உன் பாடிக்கு ஏதாவது வந்துடும், லைக் சுகர், லைக் டயபெட்டிஸ், வாட் எவர் இட் இஸ், ஏதாவது ஒரு பயங்கரமான டிசீஸ் வருதுன்னு வச்சுக்கோ, எனக்கு போய் ஹாஸ்பிட்டலில் படுத்துருவோம். அப்புறம் லட்சக்கணக்கில் போய் செலவு பண்ணுறது ரிகவர் ஆகிறதுக்கு. அது பண்ண போறியா? இல்லை எவ்ரி சிங்கிள் டே ஒரு 1 hour ஒர்க் அவுட் பண்ணிட்டு ஜஸ்ட் ஸ்டே ஹெல்த்தியாக இருக்க போறியா? நீ டிசைட் பண்ணிக்கோ. எவ்ரி சிங்கிள் டே சின்ன ஒர்க் அவுட் 1 hour எவ்ரி டே போய் ஓடுறது, ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணுறது. அண்ட் ஜிம்முக்கு போய் மசில் ஏற்றுனா அது நிறைய விதத்தில் பெனிஃபிட்ஸ்னு வச்சுக்கோங்க. அது கம்ப்ளீட்லி ஒரு தனி வீடியோ. பட் அகேன் சின்ன போட்டால் அஃப்கோர்ஸ் காம்பவுண்ட் ஆகுது ஓவர் டைம். அண்ட் உன் ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கும், யூ லுக் யங்கர். உனக்கு 30 வயசு ஆனாலும் மக்கள் வந்து நீ 2022 நினச்சிட்டு இருப்பாங்க. இட்ஸ் எல்லா விதத்துலையும் இட்ஸ் பாசிட்டிவ். நெகட்டிவ் பெனிஃபிட்ஸ் எதுவுமே கிடையாது. உன்னோட VO2 மேக்ஸ் அதிகமாக இருக்குன்னா உன்னோட ரிகவரி நல்லா இருக்கும். நீ லாஞ்சிவிட்டி, நீ 40, 50, 60 ஆனாலும் யூ வில் பி ஃபிட். ஏன்னா நீ வந்து கான்ஸ்டன்ட்லி ஓடிக்கிட்டே இருக்கு, யூ கான்ஸ்டன்ட்லி ஆக்டிவ். ஸோ அந்த பாடி வந்து கீப் அப் பண்ணும். நம்ம ஊரில் இந்த 40-year-oldsலாம் வந்து அப்படியே லைஃபை கிவ் அப் பண்ணிட்டு அப்படியே லைக் ஜிம்முக்கு போகிறதுலாம் கிடையாது. ஜிம்முக்கு போங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு ரீசன் கூட இல்லை நான் ஆல்ரெடி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டேன், என் வேலையில் எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக ஏதாவது சொல்லுவானுங்க. இல்லை ப்ரோ அது என்ன பாசிபிள். இந்த கமெண்ட் செக்ஷனில் ஒருத்தவங்க உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க, ப்ரோ இல்லை ப்ரோ எல்லாருக்கும் அது பாசிபிள் இல்லை ப்ரோ, நாங்கள் வந்து பண்ண முடியாது. புல்ஷிட். கோப் லிட்டரலி ஏதா உன் பிரெயின் ஏதாவது உனக்கு இப்போ ப்ரோ இல்லை ப்ரோ என்னால் என் வாழ்க்கை இருக்க சுச்சுவேஷன் அதை என்னால் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னா கோப். நீ எவ்வளோதான் ப்ரோக்கு அந்த வெளியே போய் 1 மணி நேரம் ஓட முடியும், ஓடுறது ஃப்ரீ, யாரும் உனக்கு காசு சார்ஜ் பண்ண போகிறது இல்லை. 1 மணி நேரம் உன்னால் போய் ஓட முடியல அப்படின்னா you're just a loser man. Simple as that. Next point, last point. Point number 8 is smoking, alcohol and drugs. Last and final point, but ரொம்ப ஒரு கேவலமான ஹேபிட் இது. எனக்கு பர்சனலி இதில் எந்த எக்ஸ்பீரியன்ஸும் கிடையாது. ஏன்னா என் லைஃப்பில் நான் ஸ்மோக் பண்ணது கிடையாது, என் லைஃப்பில் நான் ட்ரிங்க் பண்ணது கிடையாது, என் லைஃப்பில் நான் ட்ரக்ஸ் எடுத்தது கிடையாது. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் வச்சுக்கிட்டதும் அண்ட் என் கூட இந்த பசங்களும் யாருக்குமே இந்த மோஸ்ட்லி வந்து நான் கான்டாக்டில் இருந்த என்னோட ரூம்மேட்ஸ் அண்ட் யாருக்குமே இந்த மாதிரி லக்கிலி அந்த மாதிரி எந்த ஹேபிட்ஸும் இல்லை. ஸோ என்னை அதுக்குள்ளே இழுத்துட்டு போகிறதுக்கு அந்த சிச்சுவேஷனில் என்ன போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்க. பட் அகைன் நிறைய பேர் வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜ் போன உடனே அந்த ஹேபிட்ஸ் எல்லாமே ஆரம்பிச்சிருவீங்க. ப்ரோ எந்த சக்ஸஸ்ஃபுல் பர்சன் வேணால் எடுத்துக்கோ, யூடியூப்ல எந்த மில்லியனர்ஸோட பாட்காஸ்ட் எது வேணா எடுத்துக்கோ, வந்து குடிக்கிறது வந்து ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எவனா யாருமே வந்து எல்லாருமே வந்து ஆல்கோஹாலை கிட் பண்ணுங்க, ஸ்மோக்கிங் உங்களை சாவடிச்சிடும், இந்த மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் அகெயின் எல்லாருமே எல்லா படத்துக்கு முன்னாடி வந்து போடுவாங்க ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஸ்மோக்கிங் கில்ஸ் ஆல்கோஹால் அப்படின்ட்டு. ஆனால் எவனும் கேட்கறதில்ல. ஸோ ஸ்மோக்கிங், ஆல்கோஹால், ட்ரக்ஸ் இதெல்லாம் உட்காந்து நீ பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்க. இட்ஸ் ஜஸ்ட் நம்பர் 1 வேஸ்ட் ஆஃப் மணி. எவ்வளோ thousands of rupees போய் செலவு பண்ண போகிறேன் ஜஸ்ட் அந்த இது பண்ணுறதுக்கு. அண்ட் அகெயின் ஸ்மோக் அண்ட் ஆல்கோஹால் இதெல்லாம் வச்சு தான் உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பே கிரியேட் ஆகுது. ஸோ அந்த
ஆக்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப்பே கிடையாது. ஏன்னா அந்த 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 இதே எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஆல்கஹால் அண்ட் அந்த ட்ரக்ஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டோன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஆக்சுவலி. ஏன்னா அது இருந்தால் தான் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருப்பீங்க. அது தூக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்குள்ள எந்த ஒரு காமன் இது எதுவுமே கிடையாது. உன் கோல்ஸ் வேற, அவங்க லைஃப் அவங்க கோல்ஸே கிடையாது. ஸோ இந்த மாதிரி இட்ஸ் ஜஸ்ட் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. உன் ஹெல்த் கீழே போகுது. அகைன் நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் பாயிண்ட் எல்லாமே இன்டர்லிங்க்ல. ஹெல்த் கீழே போகுது, எல்லாமே ஒன்று அஃபெக்ட் பண்ண போகுது. யூ கோனா பி அ லோ பெர்ஃபார்மர். இப்போ சின்ன வயசுல நான் என்ஜாய் பண்ணிட்டு நீ யோசிச்சு பாரு, ஸ்மோக்கிங் ஒன்ஸ் ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க, குவிட்டே பண்ண முடியாது. எக்ஸ்ட்ரீம்லி 99.9% பீப்புளால ஸ்மோக்கிங் ஒன்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்கன்னா குவிட் பண்ண முடியாது. ஏன்னா அது ஒரு பயங்கரமான அடிக்ஷன் ப்ரோ. அது அது அந்த அந்த லெவல் ஆஃப் அடிக்ஷனை வந்து பிரெயின்லேருந்து எடுக்கணும் அப்படின்னா யூ நீட் சம் நெக்ஸ்ட் லெவல் செல்ஃப் டிசிப்ளின், நெக்ஸ்ட் லெவல் மைண்ட் செட் இருக்கணும். அகைன் அந்த நெக்ஸ்ட் லெவல் மைண்ட் செட் இருந்தால் நீ ஃபர்ஸ்ட் இதை ஆரம்பிக்கவே மாட்டேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி உனக்கு பை டிஃபால்ட் உனக்கு அந்த நெக்ஸ்ட் லெவல் மைண்ட் செட் கிடையாது. அண்ட் நீ அடல்ட் ஆகி எனக்கு வந்துடும் போனா வர போறது இல்லை. நான் எழுதி தரேன் கேரண்டி உனக்கு வர போறது இல்லை. ஸோ பெஸ்ட் வந்து டோன்ட் ஈவன் ஸ்டார்ட். ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோ, இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் மணி. அண்ட் அகைன் நீ 18-17 இயர்ஸ்ல நீ ஆரம்பிச்சுட்டு 18-17 இயர்ஸ்ல இந்த குட் ஹேபிட்ஸ் ஆரம்பிச்சிட்டுனா எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆக போற. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் எல்லாமே இருக்கு. நீ எல்லாம் ஒரு டீனேஜ் இயர்ஸ் அண்ட் 20s ஃபுல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு 30 வயசுல உனக்கு ஞான உதயம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஆமா இல்லை இதெல்லாம் பண்ணிருக்கவே கூடாதுன்ட்டு. வாட் இஸ் த பாயிண்ட்? 10 வருஷம் ஆல்ரெடி, 15 வருஷம் வேஸ்ட் ஆயிடுச்சு ஆல்ரெடி. 15 to 30 வேஸ்ட் பண்ணிட்டேன். 30 வயசுல அறிவு வந்து என்ன யூஸ்? இட்ஸ் டூ லேட். ஸோ டோன்ட் ஈவன் ஸ்டார்ட். இது எதுவுமே வந்து இட்ஸ் நாட் குட் ஃபார் யூ. லைக் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், ட்ரக்ஸ், இந்த பார்ட்டிஸ்க்கு போகிறது. ப்ரோ நான் சொல்லிட்டேன். நான் என் லைஃப்ல யூஸ் பண்ணதுல என் லைஃப் இட்ஸ் ஃபெனாமினல். என் லைஃப் இட்ஸ் கிரேட். இந்த மாதிரி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சூப்பராக இருக்கு. எனக்கு எந்த விதமான ஒரு ட்ரக், எந்த விதமான ஒரு டோப்பமின் இது எனக்கு தேவையில்லை என்ன இது பண்ணுறதுக்கு. என்னோட ஆக்சுவல் என்ஜாய்மெண்ட் வர்றது வந்து இந்த மாதிரி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணுறது, என்னோட பிஸ்னஸில் ஒர்க் பண்ணிட்டு நான் ரிச் ஆகிறது, என்னோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அட்டைன் பண்ணுறது, அதெல்லாம் என்னோட டோப்பமின் இருக்குது. ஸோ அதெல்லாம் என் பிரெயின் ஆட்டோமேட்டிக்லேருந்து ஓகே நீ ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணால் தான் உனக்கு வியூஸ் வரும், வீடியோ பப்ளிஷ் பண்ணால் தான் உனக்கு மக்கள்கிட்ட நல்ல பாசிட்டிவ் காமெண்ட்ஸ் வரும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கலாக அதை பண்ண போகிறேன். இல்லை நான் போய் சரக்கு அடிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸோட சுற்றலாம் அப்படின்னா நான் அது பண்ணுவோம் உட்காந்து. நான் என் வீடியோ உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். புரியுதா? திங்க் அபவுட் இட். இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ இந்த 8 பேட் ஹேபிட்ஸ், அகேன் ஃபர்ஸ்ட் அடல்ட் ஃபிலிம்ஸ் பார்க்குறது, செகண்ட் வந்து பீங் ப்ரோக், தேர்ட் வந்து சோஷியல் மீடியாவில் டைம் வேஸ்ட் பண்ணுறது, ஃபோர்த் வந்து பேட் டயட்ஸ், ஃபிஃப்த் வந்து டிவி, சினிமா, ஸ்போர்ட்ஸு தயவுசெய்து விட்டுருங்க, வேஸ்ட்டு, சத்தியமாக வேஸ்ட்டு. 6 வந்து பேட் ஸ்லீப், அஃப்கோர்ஸ் லாக் அண்ட் ஸ்லீப் சைக்கிள், 8 hours பெட்ல படுத்துட்டுருங்க, 7+ hours தூங்கிடுவீங்க. ஸோ 8 hours ஸ்லீப்பு, 7 வந்து ஒர்க் அவுட் பண்ணாமல் இருக்கிறது. தயவுசெய்து போய் ஒர்க் அவுட் பண்ணுங்க, உங்கள் லைஃப் மாற்றிடும். 8 வந்து ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ். அஃப்கோர்ஸ் இது சொல்லவே தேவையில்லை, ஆப்வியஸ். ஜஸ்ட் கெட் ரிட் ஆஃப் திஸ். இந்த 8 பேட் ஹேபிட்ஸ் உங்கள் லைஃப்லேருந்து எலிமினேட் பண்ணீங்க அப்படின்னா கேரண்டீட் உங்கள் லைஃப் 10 times இல்லை 100 times பெட்டர் ஆகிடும். கேரண்டீட். யூ வில் பி ப்ரோ. இதெல்லாம் பண்ணாமல் ஜஸ்ட் இஃப் யூ ஜஸ்ட் இந்த டைம் எல்லாத்தையும் தூக்கி உங்கள் கோல்ஸ் மேலே அல்ட்ரா ஃபோக்கஸ், லேசர் ஃபோக்கஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, எவ்வளோ ப்ராக்ரஸ் மட்டும் யோசிப்பா. இந்த நார்மல் பீப்புள் கம்பேர் பண்ணி யூல் பி லைக் லைட் இயர்ஸ் ஹெட். ஸோ பேசிக்கலி அதான். கேளுங்கன்னா போ, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. ஸோ இந்த வீடியோ பயங்கரமாக என்ஜாய் பண்ணியா. நெக்ஸ்ட் வந்து இந்த வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் கைட் டு மேக் மணி ஆன்லைன். எப்படி வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் மொத்தத்தையும் பிரேக் டவுன் பண்ணிட்டேன். இந்த ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணால் ரிச் ஆகிடலாம். ஸோ இந்த வீடியோ நெக்ஸ்ட் கிளிக் பண்ணி பாருங்க. அண்ட் ஆப்வியஸ்லி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். ஒன் ஸ்டெப் அட் அ டைம். See you later. Cheers.